ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மூளை மிளகு வறுவல். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி எல்லாம் போட்டும் காஞ்சி மிளகாய் போட்டு வதக்குவேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினோடனே மூளையை கழுவி அதை போடணும். மூளையை நல்லா க்ளீன் பண்ணி போடணும். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்மெல் வராது. மூளையை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பரட்டு மட்டும் போதும். 2 தடவை மட்டும் பரட்டி உள்ளே போதும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே பரட்டெல்லாம் வேணாம், அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம். இப்போ நான் யூஸ் பண்ணுற பொடி, இந்த ஒரு பொடியே போதும் மிளகு வத்தலுக்கு. சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்க பொடி. இந்த மசாலா இந்த பொடி போட்டு ஒரு தடவை பரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. அது கொதித்து நல்லா கலர் மாதிரி வரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூளையை போட்டுருங்க. போட்டு வதக்கிட்டு நீங்கள் எந்த பொடியும் போட வேணாம். இந்த ஒரு பொடி போட்டால் போதும். இந்த ஒரு பொடியை போட்டால் போதும். எல்லா மசாலாவும் சேர்ந்து வரலாம். இது சூப்பராக இருக்கும். அது கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஒரு பாக்கெட்டில் 3/4 வாடி போட்டு திறக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அடுப்பு புல்லில் வச்சிருந்தேன். மூளை ரெடியானோன்னு பாருங்கள். மூளை மிளகு பரட்டலோட கன்சிஸ்டன்சி, அதோட கலர் பாருங்கள். பிளாக்கியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுட சுட சோறு, நம்ம வச்ச கறி குழம்பு, சாப்பிடலாமா? மூளை மிளகு பரட்டலோட கன்சிஸ்டன்சி, அதோட கலர் பாருங்கள். பிளாக்கியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுட சுட சோறு, நம்ம வச்ச கறி குழம்பு,
சாப்பிடலாமா?